Hello students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் அப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி பற்றி பார்த்துருந்தோம். பட் எதுலேயுமே நம்ம ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலை. இந்த டாப்பிக்கில் ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு 2-3 வீடியோஸ் வாட்ச் பண்ணாலே நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், மெஷர்மெண்ட் ஆஃப் பவரில் மோஸ்ட்லி ஜஸ்ட் பை அப்ளைங் த ஃபார்முலா யூ கேன் கெட் த ஆன்சர், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, இப்போ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜியில் சம் கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இதை நம்ம என்னன்றதை இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர், இதோட லோடு வந்து 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட இன்டேக் கரண்ட் வந்து 20 ஆம்பியர். ஆப்ரேட்டிங் ஃபார் 2 ஹவர்ஸுக்கு ஆப்ரேட் ஆகுது. அட் யூபிஎஃப்னா என்னதுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஓகே, இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகும்போது அந்த சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் வீட்டில் பார்க்கலாம். அந்த டிஸ்க்கு இந்த 2 ஹவர்ஸில் 1380 ரெவல்யூஷன் வந்து இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ இதோட மீட்டர் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. நார்மலாக மீட்டர் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். மீட்டர் கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பை எனர்ஜி. ஓகே, இதை வந்து இங்கே ஜஸ்ட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஒன் செகண்ட். ஆன்சர் இதில் கிவன் டேட்டா என்ன அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட், அப்புறம் டைம், இது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட் ஆன் த ஃபார்முலா. மீட்டர் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் டிவைடட் பை எனர்ஜி. ஓகே, எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா KWH, கிலோவாட் ஹவர். ஓகே, நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் வந்து கிவன் டேட்டாவில் இருக்குது 1380 ரெவல்யூஷன். இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் எனர்ஜி இதுக்கு வந்து நம்மகிட்ட இது வந்து டேரெக்டாக கொடுக்கல. ஸோ இன்டெரக்டாக நார்மலாக எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். இதுதான் எனர்ஜிக்கு ஃபார்முலா. நம்ம டொமஸ்டிக்கல் ஆர் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு யூஸ் பண்ணுறோம். அந்த லோடு வந்து இட் மே பி எ லேம்ப் ஆர் ஃபேன் ஆர் ஹீட்டர் ஆர் எனிதிங் எல்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹீட்டரோ ஒரு ஃபேனோ ஒரு அயன் பாக்ஸ் இந்த மாதிரி கன்சியூம் பண்ணும்போது இதோட ரேட்டிங் பார்த்தோம்னா லேம்ப்னா ஒரு 50 வாட்ஸ் 100 வாட்ஸ். லேம்ப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பவர்க்கில் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து என்னென்னா டைம் டிபெண்ட். ஏன்னா இப்போ 100 வாட்ஸ் லேம்ப் யூஸ் பண்ணுறோன்னா அதை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்டும் சேர்ந்து வரும். ஸோ வீட்டில் நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து ரீடிங் எடுக்க வரும்போது அது வந்து பவர் கன்சப்ஷன் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக தட் இஸ் எனர்ஜி கன்சப்ஷன். ஓகே, அதனால தான் இன்ட்டு டைம். எனர்ஜி இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பவர் அண்ட் டைம். ஓகே, பவருக்கு என்ன ஃபார்முலா ஜென்ரலானா VI cos phi, don't forget this cos phi. Okay, power factor into time. ஓகே, இதில் வின்றது என்னது? வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 230 இன்ட்டு அப்புறம் கரண்ட் என்னது? 20 ஆம்பியர். 20 இன்ட்டு cos phi என்ன கொடுத்துருக்காங்கன்னா UPFன்னு கொடுத்துருக்காங்க. UPF அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்னது? cos phi-யோட வேல்யூ வந்து 1. சம்டைம்ஸ் ZPFனா 0 பவர் ஃபேக்டர். இதில் cos phi-யோட வேல்யூ வந்து 0ன்னு வரும். ஓகே, லீவ் இட். இங்கே வந்து cos phi-யோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஹவர்ஸ் கிவன்லேயே இருக்குது. therefore 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 9200. இங்கே தான் எல்லோரும் தப்பு பண்ணுவீங்க. யூனிட் எழுத விட்டுருவீங்க. யூனிட் எழுத மறந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா யூ வில் கெட் த ராங் ஆன்சர். ஏன்னா அது ஆப்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்டிவ் கொஷின் கிடையாது. ஏதோ ஸ்டெப் மார்க் போடுற மாதிரி. இதுக்கு வந்து என்னென்னா ஆப்ஜெக்டிவ். ரைட்னா ரைட், இல்லைன்னா ராங், அவ்வளோதான். ஓகே, இது பவருக்கு என்ன யூனிட் அப்படின்னா ஜென்ரலாக வாட், டைமுக்கு வந்து ஹவர்ஸ். ஓகே, ஸோ பவர் இன்ட்டு டைம்னா என்னென்னா வாட் ஹவர்ஸ். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணுங்கள். மீட்டர் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் என்னது? 13
meter constant, number of revolution by energy. number of revolution எது அப்படின்னா 1380 revolution. therefore 1380 divided by எனர்ஜி என்ன சொல்லியிருக்கோம் 9200. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா 0.15 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக வரும். 0.15 ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா இருக்குது, ஏ ஆப்ஷன். நீங்கள் இவ்வளவு ஃபார்முலா எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமில் போயிருப்பீங்க. பட் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி 0.15 அப்படின்னு டிக் பண்ணிங்கன்னா யூ ஆர் அப்சல்யூட்லி ராங் அப்படின்னு ராங். ஏன்னா நீங்கள் சால்வ் பண்ணது கரெக்ட் இல்லை. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதான் நீங்கள் எல்லாருமே யூனிட் வந்து எழுதுகிறதே இல்லை ப்ராப்ளமில். ஜஸ்ட்டு இப்போ கரண்ட்டோட வேல்யூ என்னென்னா வெறும் 5ன்னு சொல்கிறீங்க. 5 ஆம்பியர்னு யாரும் சொல்ல மாட்டேறீங்க. இப்போ இங்கேயும் அதே மிஸ்டேக் தான். என்ன அப்படின்னா, எனர்ஜியோட யூனிட் எழுதுறதுனால நம்ம ஈஸியாக என்ன மிஸ்டேக்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, வாட் ஹவர். பட் ஃபார்முலா என்ன இருக்குது, கிலோ வாட் ஹவர். இங்கே எல்லாமே ரெவல்யூஷன் பெர் கிலோ வாட் ஹவரில் இருக்குது. நம்ம இங்கே வாட் ஹவர் ஃபார்முலாவை போய் இங்கே அப்ளை பண்ணோன்னா இது வந்து என்ன இருக்குது, 1380 ரெவல்யூஷன் பை வாட் ஹவரில் தான் இருக்குது. ஸோ ரெவல்யூஷன் பை வாட் ஹவரோட வேல்யூ தான் இது. நம்ம என்ன அப்ளை பண்ணணும், கிலோ வாட் ஹவரை அப்ளை பண்ணணும். அப்போ ஆக்சுவலாக எப்படி இதை கிலோ வாட் ஹவரை மாற்றணுன்னா இன்ட்டு 10⁻³ இதை எப்படி எழுதலாம், 9.2 கிலோ வாட் ஹவர் அப்படி எழுதலாம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். மீட்டர் கான்ஸ்டன்ட் K is equal to 1380 divided by 9.2. இப்போ தான் அது கிலோ வாட் ஹவர். இப்போ இதுன்போது 150 ரெவல்யூஷன் பை கிலோ வாட் ஹவர். இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஏ ஆப்ஷன் கம்பேர் த ஆப்ஷன் ஏ வித் சி. ஓகேயா, இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் யூனிட் கன்வர்ஷனில் பண்ணுற மிஸ்டேக்லையும் இப்போ நீங்கள் இந்த கொஷின் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட இந்த கொஷினை விட்டுட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கெஸ்லையோ டிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் இந்த கொஷின் தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட், இந்த மாதிரிலாம் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்கில் இந்த மாதிரி ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல். காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ரொம்ப டேஞ்சர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் யூ வில் கெட் த எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் ஜஸ்ட் ஒரு தியரி கொஷின். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் லேக் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் டன் டு என்ஷூர் தட், அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது வந்து ஷேடிங் பேண்ட்ஸ். இந்த ஷேடிங் பேண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எதுக்குன்னா பவர் ஃபேக்டர் லேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இந்த ஷேடிங் பேண்ட் எங்கே இருக்குன்னா இந்த காயிலில் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரெஷர் காயில் இல்லைன்னா பொட்டன்ஷியல் காயில்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் இங்கே வந்து ப்ரெஷர் காயில் ஃப்ளக்ஸ் லேக்ஸ் அப்ளைடு வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகே, இந்த எப்போவுமே ஃப்ளக்ஸும் அப்ளைடு வோல்டேஜும் 90 டிகிரி லேக்கிங்கில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ளக்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும்னா இட் ஆக்ட்ஸ் லைக் ஏ பியூர் இண்டக்டர். இண்டக்டரில் எப்படி இருக்கும்னா கரண்ட் வந்து வோல்டேஜை விட 90 டிகிரி லேக்கிங்கில் இருக்கும். அதனால் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து கொஷின் நம்பர் 3. இதில் வாட் மீட்டர் அதோட கரண்ட் காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.03 ஓம். அப்போ அதே மாதிரி ப்ரெஷர் காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா பெர்சன்டேஜ் எரர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இப்போ ஒரு வாட் மீட்டர்னால் இந்த மாதிரி இருக்கும். லோடு வந்து இங்கே லோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து வாட் மீட்டரில் 2 காயில்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கரண்ட் காயில், இது வந்து ப்ரெஷர் காயில். ஓகே, இந்த கரண்ட் காயில் வந்து லோடோட சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ப்ரெஷர் காயில் வந்து லோடுக்கு அப்படியே பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். இது என்னென்னா வாட் மீட்டர், MLCV. ஓகே, இதில் இந்த கரண்ட் காயில் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா அம்மீட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த ப்ரெஷர் காயில் வந்து வோல்ட் மீட்டர் மாதிரி. ஏன்னா
பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால வோல்ட் மீட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ இந்த கனெக்ஷன் இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, வோல்ட் மீட்டர் இருக்குது, லோடுக்கு பக்கத்தில் அம்மீட்டர் இருக்குது. தெர்ஃபோர் இட் லுக்ஸ் லைக் வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் இருக்கும். ஓகே, இங்கேயும் இது வந்து நம்ம விஏ மெத்தட், அதாவது வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தட், அப்புறம் அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மெத்தட், இது எல்லாமே மெஷர்மெண்ட் ஆஃப் டிசி பவரில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஏசி பவர்னாலுமே இந்த கரண்ட் காயில் ப்ரெஷர் காயிலை வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா, இது வந்து அதே ப்ராப்பர்ட்டி வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் கனெக்ட் ஆனால் எப்படி எந்த மாதிரி எரர் வருமோ அதே எரர் தான் இங்கேயும் வரும். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் வாட் மீட்டர் இஸ் கனெக்டட் சச் தட் கரண்ட் காயில் இஸ் கனெக்டட் ஆன் த லோடு சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரண்ட் காயில் கனெக்டட் ஆன் லோடு சைடுனா இது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி லோடு சைடில் கரண்ட் காயில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போனா இது எப்படி ஒர்க் ஆகும்னா, வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் என்ன எரர் வருதோ அதே எரர் தான் இங்கேயும் வரும். ஓகே, இப்போ வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் எப்படி வரும்னா, மெஷர்டு பவர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ பவர் ப்ளஸ் எரர் கரண்ட் காயில் டியூ டு அது என்ன, கரண்ட் காயில் இஸ் கனெக்டட் ஆன் த லோடு சைடு. அப்போனா லோடு சைடில் எது கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த எரர் தான் வரும். இப்போ லோடு சைடில் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால எரர் டியூ டு அம்மீட்டர்னு நம்ம இங்கே மெஷர்மெண்ட் ஆஃப் டிசி பவரில் படிச்சிருப்போம். இது வந்து ஏசி பவர்ன்றதுனால எரர் அக்கர்ஸ் டியூ டு கரண்ட் காயில். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா, அங்கே என்ன ஃபார்முலாவோ அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த எரருக்கு என்ன ஃபார்முலானா, ஐஎல் ஸ்கொயர், அதாவது லோடு கரண்ட் ஸ்கொயர் இன்ட்டு அந்த கரண்ட் காயிலோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கரண்ட் காயில். ஓகே, இதில் லோடு கரண்ட் என்னது, லோடு கரண்ட் வந்து கிவன் டேட்டா என்னென்னா 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 ஸ்கொயர் இன்ட்டு கரண்ட் காயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.03 ஓம். 0.03 ஓம். therefore 400 இன்ட்டு இது எப்படி எழுதலாம், 0.03 3/100ன்னு எழுதலாம். therefore you will get 12 வாட்ஸ் வந்து எரர் வருது. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெர்சன்டேஜ் எரர், கால்குலேட் த பெர்சன்டேஜ் எரர்னு சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ் எரருக்கு என்ன ஃபார்முலா, பெர்சன்டேஜ் எரர் அப்படின்னா ஆக்சுவல் எரர் டிவைடட் பை எரர் டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ, இல்லைன்னா ட்ரூ வேல்யூ. எரர் என்னது 12, ஆக்சுவல் வேல்யூ என்னதுன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு let me write the formula, true value into 100. ஓகே, இந்த ட்ரூ வேல்யூ, இந்த ட்ரூ பவர் என்னது அப்படின்னா, PT is equal to VI cos phi. டோன்ட் forget cos phi. வியோட வேல்யூ என்னது, வோல்டேஜ் வந்து 220, கரண்ட் வந்து 20 ஆம்பியர், பவர் ஃபேக்டர் வந்து 0.6. therefore V வந்து என்னது 220 into 20 into 0.6. ஓகே, இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பெர்சன்டேஜ் எரர்னால் என்னது, 12 டிவைடட் பை 220 into 20 into இது என்னது 0.6. இதை சால்வ் பண்ணிங்கன்னா, இதை சால்வ் பண்ணும்போது வில் கெட் 0.45% அப்படின்றது. therefore ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் கரெக்ட். இதானது 0.45%. இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் விடுவீங்க அப்படின்னா, ஒன்று அந்த காஸ் ஃபையை விட்டுருவாங்க, பவர்னோன்னு 220 into 20 அந்த மாதிரி வரும். அப்படின்னா அதுக்கு கூட ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சில சமயம் என்னென்னா, எரர் டியூ டு பொட்டன்ஷியல் காயில் அந்த மாதிரி எடுத்துருவாங்க. பொட்டன்ஷியல் காயில் எரர்னால் அதுக்கு என்ன, எரர் டியூ டு ப்ரெஷர் காயில் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா VL ஸ்கொயர் பை RPC. சப்போஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எரர் வந்து என்ன வரும்னா, VL ஸ்கொயர் 220 ஸ்கொயர் பை RPCன்னா என்னது 220 ஸ்கொயர் பை 6000 ஓம் அப்படின்னா அது ஒரு எரர் வரும். அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அசைன்மெண்ட்டில் கொடுக்குறேன். ஓகே, அந்த கொஷின்ஸில் எப்படி இந்த சென்டென்ஸ் வரும்னா, கால்குலேட் த பெர்சன்டேஜ் எரர் இஃப் வாட் மீட்டர் இஸ்
connected such that pressure coil is connected on the load side அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது அசைன்மெண்ட் கொஸ்டினில் வரும். அதுக்கு வந்து எரர் வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இதே மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. ஓகே, இந்த கொஷினில் அதாவது ஒவ்வொரு மீட்டருக்கும் இந்த மாதிரி நம்ம மீட்டர் கான்ஸ்டன்ட், எனர்ஜி மீட்டருக்கு வந்து மீட்டர் கான்ஸ்டன்ட்ன்ற வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் வீட்டில் இருக்க எனர்ஜி மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நேம் பிளேட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா 1800 ரெவல்யூஷன் பெர் கிலோவாட் ஹவர் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மீட்டரில் சம்டைம்ஸ் 1000 ரெவல்யூஷன் பெர் கிலோவாட் ஹவர், 150 ரெவல்யூஷன் பெர் கிலோவாட் ஹவர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மிஷின் வந்து ஒவ்வொரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். பட் அது எதில் கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றதை அந்த நேம் பிளேட் டீட்டெயில்ஸை பார்த்தா தெரியும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு மீட்டர் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரோட நேம் பிளேட் டீட்டெயிலில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1800 ரெவல்யூஷன் பெர் கிலோவாட் ஹவர், அதாவது 1 கிலோவாட் ஹவர் எனர்ஜி கன்சப்ஷனுக்கு அந்த டிஸ்க்கு என்ன ரொட்டேட் ஆகுதுன்னா 1800 ரெவல்யூஷன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது அந்த மீட்டரோட டிஸ்க், அலுமினியம் டிஸ்க். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க உண்மையிலே, பட் ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம், 1 கிலோவாட் ஹவரை வந்து அந்த மீட்டரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். 1 கிலோவாட் பவர் எடுக்கும்போது ஹவு மெனி ரெவல்யூஷன்ஸ் வந்து அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுதுன்றத அந்த நேம் பிளேட் டீட்டெயில்ஸில் இருக்கிற மாதிரி தான் உண்மையிலே ரொட்டேட் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்காக 1 கிலோவாட் ஹவர் வந்து பவர் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணி நம்ம பார்க்குறது இல்லை. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த மீட்டரை ரன் பண்ண விட்டு என்னன்னு பார்த்துட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வாட் ஹவருக்கு எவ்வளோ ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம 1 கிலோவாட் ஹவருக்கு எவ்வளோ ரொட்டேட் ஆகுதுன்றதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு நம்ம அந்த மீட்டர் வந்து எரர் ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுதா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுதான்றதை இந்த ப்ராப்ளம் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகே, இது எப்படி பண்ணுறாங்க, 1800 ரெவல்யூஷன் ஒரு கிலோவாட் ஹவருக்கு ரொட்டேட் ஆகுதா இல்லைன்றதை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 230 வோல்டேஜ் சப்ளையில் 10 ஆம்பியர் அந்த லோடு 10 ஆம்பியர் லோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ண உடனே, அதாவது ஒரு ரெஸ்டிவ் லோடு, அதனால தான் யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக 10 ஆம்பியர் கரண்ட் வந்து இன்டேக் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் அது எவ்வளோ ரெவல்யூஷன் நடக்குது அப்படின்னா 90 டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, இப்போ 230 வோல்டேஜ் இன்ட்டு 10 ஆம்பியர் இன்ட்டு இந்த எனர்ஜிக்கு 90 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுதுன்னா இப்போ 1 கிலோவாட் ஹவருக்கு எத்தனை டைம் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணால் அந்த மீட்டர் வந்து ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுதா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுதா, அது எவ்வளோ ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது அல்லது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுன்றதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அதுதான் இந்த ப்ராப்ளம். இங்கே வந்து மீட்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ ரொட்டேட் ஆகுன்றதை கால்குலேட் பண்ணுறோம். எத்தனை ரெவல்யூஷன், 90 ரெவல்யூஷன் வந்து ரொட்டேட் ஆகுது. therefore 90 டிவைடட் பை என்னது எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், பவர் இன்ட்டு டைம். பவருக்கு என்னது 230 இன்ட்டு 10, அதாவது VI cos phi. இது வந்து I, cos phi வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர்னால cos phi-யோட வேல்யூ 1. ஸோ அது வந்து 1 தான். நோ நீட் டு ரைட் டவுன் ஹியர். நெக்ஸ்ட்டு ஹவர், கிலோவாட் ஹவர்னு தானே சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே என்ன வரும், ஹவருக்கு வந்து என்னென்னா 3 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 வந்து டைரெக்டாக நம்ம எழுதக்கூடாது. T is equal to 3 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மினிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து இதோட யூனிட் என்னென்னா கிலோவாட் ஹவரில் இருக்குது. அப்போ இந்த மினிட்டை வந்து ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 3 மினிட்னா டிவைடட் பை 60 போட்டோம்னா இது வந்து ஹவர். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தாலுமே இங்கே வாட் ஹவரில் தான் இருக்கும். நமக்கு என்ன தேவை, கிலோவாட் ஹவரில் இருக்குது. அப்படின்னா இன்ட்டு 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். therefore இங்கே இதுக்கு வந்து 3/60 இன்ட்டு 10⁻³ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 90,000 இன்ட்டு 60 டிவைடட் பை 230 இன்ட்டு 10 இன்ட்டு 3. ஓகே, இது வந்து ஆக்சுவல் மீட்டர் கான்ஸ்டன்ட். இது சால்வ் பண்ணிங்கன்னா 1565 ரெவல்யூஷன் பை கிலோவாட் ஹவர். இது வந்து ஆக்சுவல் மீட்டர் கான்ஸ்டன்ட். ஓகேயா, பட் ட்ரூ என்னது 1100
1800 ரெவல்யூஷன் பெர் கிலோவாட் ஹவர். அதாவது 1 கிலோவாட் ஹவருக்கு நம்ம 1565 ரெவல்யூஷன்ஸ் வந்து இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது. பட் ஆக்சுவலாக நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் படி எவ்வளோ இருக்கணும், 1800 ரெவல்யூஷன் வந்து ஒரு கிலோவாட் ஹவருக்கு ரொட்டேட் ஆகணும். பட் என்ன தான் ரொட்டேட் ஆகுது, 1565 தான் ரொட்டேட் ஆகுது. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா, இந்த மீட்டர் வந்து இந்த மீட்டரோட டிஸ்க் வந்து ஸ்லோவாக ரெவல்யூஷன் ஆகுது. ஸோ இதில் ஃபாஸ்ட்டுன்னு போட்டிருக்க ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். ஓகே, ஹவு மெனி பெர்சன்டேஜ் ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, ஸோ இதிலேருந்து டிவைட் பண்ணலாம். 1565 இன்ட்டு 100 அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா 86.9% தான் ரொட்டேட் ஆகுது. அப்போ இது எவ்வளோ ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுதுன்னா 100 மைனஸ் 86.9, இப்போ என்ன வரும், 13.1% அரவுண்ட் அப்ராக்சிமேட்லி. ஸோ 13.1 டைம்ஸ் வந்து இது ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது. தேர்ஃபோர் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 13.04% ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகுது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இது என்ன, ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகுது. நீங்கள் இவ்வளோ சால்வ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா அதுவுமே ராங். டோன்ட் டிக் த ஆப்ஷன் ஏ. ஓகேயா? ஏன்னா இங்கே ஆக்சுவலை விட வந்து ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகுது. அதனால் ஆப்ஷன் பி தான் வரும். ஓகே, இது வந்து கொஷின் நம்பர் 5. இது எப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் வந்து இல்லை. என்னென்னா 2 வாட் மீட்டர் மெத்தடில் 3 ஃபேஸ் பவர் வந்து மெஷர் பண்ணுறாங்க. அதில் அதோட லைன் வோல்டேஜ் வந்து 400 வோல்டேஜ், இன்டேக் கரண்ட் வந்து 10 ஆம்பியர். அப்புறம் அதோட இட் ஆப்ரேட்ஸ் வித் த பவர் ஃபேக்டர் ஆஃப் 0.866 லேகிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகுது. தென் த ரீடிங் ஆஃப் த வாட் மீட்டர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாக என்னது, பவர் 3 ஃபேஸ் பவர் இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது கொஷின்ஸ் என்ன வரும், 3 ஃபேஸ் பவருக்கு என்ன ஃபார்முலா, √3 VL IL cos phi இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா √3 VLோட வேல்யூ வந்து 400 இன்ட்டு ILோட வேல்யூ 10 இன்ட்டு cos phi. cos phi என்னது 0.866 இல்லைன்னா √3/2. ஓகே, √3/2ஓட வேல்யூவும் 0.866 எல்லாமே ஒன்று தான். இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது டெசிமலில் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 6000 வாட்ஸ் வந்து வரும். இது வந்து டோட்டல் 3 ஃபேஸ் பவர். ஓகே, இது வந்து 3 ஃபேஸ் பவர். 6000 வாட்ஸ்ன்றது நமக்கு தெரியும். பட் இங்கே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரீடிங் ஆஃப் வாட் மீட்டர்ஸ், அதாவது 2 வாட் மீட்டர் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். அப்போ வாட் மீட்டர் 1 இருக்கும், வாட் மீட்டர் 2 இருக்கும். வாட் மீட்டர் 1ஓட ரீடிங் என்ன, வாட் மீட்டர் 2ஓட ரீடிங் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது டோட்டல் பவர். இது இந்த ப்ராப்ளமுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா 6000 பவர் வாட்ஸ் வந்து டோட்டல் பவர். அப்போ W1ஐயும் W2ஐயும் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து டோட்டல் பவர் வரும். அதாவது வாட் மீட்டர் 1ஓட ரீடிங் அண்ட் வாட் மீட்டர் 2 இந்த 2 ரீடிங்ஸையும் ஆட் பண்ணால் தான் நம்ம வந்து 6000 வாட் மீட்டர் வந்து நமக்கு ஆன்சராக வரும். இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணோன்னா 6000 + 0 6000, 5000 + 1000 6000, 4000 + 2000 6000. இங்கேயும் அதே மாதிரி தான் 6000. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே டோட்டல் பவர் வந்து 6000 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரீடிங் ஆஃப் ஈச் வாட் மீட்டர், அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் ஆஃப் 3 ஃபேஸ் பவர், அதாவது 2 வாட் மீட்டர் மெத்தடில் இந்த மாதிரி இதுக்கு உண்டான ஃபார்முலா எல்லாமே நம்ம வீடியோஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்னென்னா வாட் மீட்டர் 1ஓட ரீடிங் VL IL cos 30 டிகிரி - 5 இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி வாட் மீட்டர் 2ஓட ரீடிங் வந்து VL IL cos 30 டிகிரி +5 இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேயா? இதில் 5ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இங்கே பவர் ஃபேக்டர் வந்து 0.866 கொடுத்துருக்காங்க. அதாவது cos 5 = 0.866. இதை ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா √3/2
therefore phi is equal to cos inverse of root 3 by 2ன்னு எடுத்தோம்னா இது என்ன வரும்னா 30 டிகிரின்னு வரும். cos 30 டிகிரியோட வேல்யூ தான் root 3 by 2. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னது 400 into 10 into cos 30 டிகிரி மைனஸ் இந்த 5 cos 30 டிகிரி மைனஸ் இந்த 5ஓட வேல்யூ 30 டிகிரி. ஓகேயா? ஸோ 30 டிகிரி மைனஸ் 30 டிகிரி 0, cos 0ஓட வேல்யூ 1, தேர்ஃபோர் என்ன வரும்னா 4000 வாட்ஸ்ன்னு வரும். இங்கே அதே மாதிரி 400 into 10 இங்கே cos இந்த 30 டிகிரி ப்ளஸ் 5, 30 டிகிரி ப்ளஸ் இந்த 5 இதை ஆட் பண்ணும்போது cos 60 டிகிரின்னு வரும். cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன வரும் 1/2, தேர்ஃபோர் 400 into 10 into 1/2 இதை சால்வ் பண்ணும்போது 2000 வாட்ஸ்ன்னு வரும். therefore 4000 2000 watts. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இதில் யாரும் மேஜர் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக பவர் ஃபார்முலா வந்து VI cos phi, இது சிங்கிள் ஃபேஸில் மட்டும். 3 ஃபேஸில் வந்து √3 VL IL cos phi அப்படின்னு வரும். ஓகேயா? பட் வாட்மீட்டர் ரீடிங் 1லையும் வாட்மீட்டர் ரீடிங் 2லையும் இந்த √3 வராது, VLIL மட்டும்தான் வரும். இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கேயும் √3 போட்டு இங்கேயும் √3 இன்க்ளூட் பண்ணி மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ஸோ பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6 இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ஆன் சர்க்யூட் தியரி அப்படி கூட சொல்லலாம். ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு பை த வாட் மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வோல்டேஜோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரண்ட்டோட எக்ஸ்ப்ரெஷன், அதாவது ஒரு லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் எக்ஸ்ப்ரெஷன், அந்த லோடு இன்டேக் பண்ணுற கரண்ட்டோட எக்ஸ்ப்ரெஷன், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஆர்எம்எஸ் வேல்யூ கொடுக்காம, அதாவது 230 வோல்டேஜ் 10 ஆம்பியர் 5 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஆர்எம்எஸ் வேல்யூ. இங்கே வந்து என்னென்னா எக்ஸ்ப்ரெஷனில் கொடுத்துருக்காங்க. லுக் அட் ஹியர். இங்கே நார்மலாக ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு பை த வாட் மீட்டர் என்ன பவர் கன்சியூம் பண்ணும் அப்படின்னா VI cos phi, இதுதான் வந்து வாட் மீட்டர் வந்து கன்சியூம் பண்ணும். பட் இங்கே என்ன அப்படின்னா இந்த VIயோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல. இந்த VIயோட வேல்யூ வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா VM sin omega t. அதே மாதிரி இங்கே ஐயோட வேல்யூ வந்து IM sin omega t minus 5 இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே வந்து கிவன் கொஷின்ஸில் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த VI என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஜஸ்ட்டு டேரெக்டாக இங்கே விக்கு பதிலாக என்ன இருக்குது E1ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து I1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக பவர்னால் என்ன சொல்லுவீங்க, பவர் இஸ் ஈக்குவல் டு E1 I1 cos phi அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக இங்கே எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் E1 I1 cos phi இருக்குது. பட் திஸ் இஸ் ராங். ஏன் ராங் அப்படின்னா, நீங்கள் சர்க்யூட் தியரி கரெக்டாக படிக்கலைன்னு அர்த்தம். என்ன ரீசன்? இப்போ இந்த VI வந்து என்னென்னா ஆர்எம்எஸ் வேல்யூ, இது வந்து ஒரு ஆர்எம்எஸ் வேல்யூ, இங்கேயும் ஆர்எம்எஸ் வேல்யூ. பட் இங்கே VM IMன்றது இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்மெட், இந்த டெம்ப்ளேட் மாதிரி. இந்த எக்ஸ்ப்ரெஷன் இங்கே எப்போவுமே மேக்ஸிமம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ VRMS வேணும்னா Vmax டிவைடட் பை √2ன்னு வரும். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே வந்து Vmaxக்கு பதிலாக E1 இருக்குது. ஸோ E1 டிவைடட் பை √2. அப்புறம் IRMS, இங்கே வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். IRMS இது ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே கிவன் டேட்டாவில் என்ன இருக்குது, I1ன்னு கொடுத்துருக்காங்க, Imaxன்னு கொடுக்காம I1ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் நார்மலாக Imax டிவைடட் பை √2 பதிலாக I1 டிவைடட் பை √2. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P is equal to VRMS IRMS cos phi. இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது E1 டிவைடட் பை √2 இன்ட்டு I1 டிவைடட் பை √2 இன்ட்டு cos phi. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது E1 I1 cos phi டிவைடட் பை இந்த √2 இன்ட்டு √2 2. இது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C.
இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ரீடிங் ஆஃப் வாட் மீட்டர் என்னன்னு கேட்குறாங்க இந்த சர்க்யூட்டுக்கு. இந்த சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு டூ சர்க்யூட்ஸை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட் மீட்டர்னால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, ஒரு கரண்ட் காயில் அப்புறம் 2 காயில்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கரண்ட் காயில், இன்னொன்று வந்து ப்ரெஷர் காயில் ஆர் பொட்டன்ஷியல் காயில். பட் வாட் மீட்டரோட அந்த எம்எல்சிவி, எம்எல்ன்றது கரண்ட் காயில், சிவி அது வந்து ப்ரெஷர் காயில். இதில் இந்த சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ரெஷர் காயிலையும், இந்த சர்க்யூட்டில் கரண்ட் காயில், இதில் பிசினா ப்ரெஷர் காயில், சிசினா கரண்ட் காயில், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வாட் மீட்டரோட ரீடிங் என்னவாக இருக்கும்? அதுதான் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து எந்த புக்லையும் இருக்காது. பட் இந்த நீங்கள் கேட் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக தான் இருக்கும் எல்லா கொஷின்ஸும். நீங்கள் ரியலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே ரைட், அதர்வைஸ் யூ வில் கெட் நெகட்டிவ் மார்க். ஓகே, இதில் நார்மலாக வாட் மீட்டரோட ரீடிங் என்ன சொல்லியிருந்தோம்? வாட் மீட்டர் எதை ரீட் பண்ணால் வோல்டேஜ் அக்ராஸ் ப்ரெஷர் காயில், கரண்ட் பாசஸ் த்ரூ த கரண்ட் காயில் இன்ட்டு காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். இங்கே இது ரெண்டுமே வந்து ரெசிஸ்டிவ் லோடு. ஸோ ரெசிஸ்டிவ் லோடுனா ஆல்வேஸ் என்னது, யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான். காஸ் ஃபையோட வேல்யூ 1 தான் வரும். ஓகே, வோல்டேஜ் அக்ராஸ் ப்ரெஷர் காயில். ஓகே, ப்ரெஷர் காயில் இங்கே என்ன வோல்டேஜ் வரும்? இங்கே 100 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அதே தான் இங்கேயும் ரீட் பண்ணும். தேர்ஃபோர் 100. கரண்ட் பாசஸ் த்ரூ த கரண்ட் காயில். பட் இங்கே எல்லாரும் ஜென்ரலாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்போ என்ன மெஷர் பண்ணுவாங்கன்னா, இதில் இந்த ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து V/I. V/Iனா என்ன வரும்? I is equal to 100 divided by 20. இதுதான் V/I is equal to 5. 100 இந்த 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 100 × 5 500 இருக்கும். பட் த ஆப்ஷன் இஸ் ராங். ஏன்னா கரண்ட் காயில் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு பேரலாக ஒரு பாத் எடுத்து இந்த சர்க்யூட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்னா என்ன? இங்கே 100 வோல்டேஜ்னால் சேம் 100 வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்னென்னா, இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் ராங். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 100 வோல்டேஜ் டிவைடட் பை 50 ஓம். 100 டிவைடட் பை 50னா என்ன வரும்னா 2 ஆம்பியர் வரும். இந்த 2 ஆம்பியர் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்ட்டு 2. இது காஸ் ஃபையோட வேல்யூ 1. ஏன் 1ன்னா இது வந்து Rன்னு கொடுத்துருக்காங்க. பியூர் ரெசிஸ்டிவ் லோடுனா இது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஓகே, இதுனா 200 வாட்ஸ். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லெட் மீ ரிப்பீட். அதாவது இந்த சர்க்யூட் எப்படி இருந்தாலும் இந்த வாட் மீட்டரை எம்எல் அதாவது எம்எல் வந்து ஒரு சர்க்யூட்லையும், இந்த சிவி எம்எல்சிவின்னு இருக்கும். வாட் மீட்டருக்கு வந்து 4 டெர்மினல்ஸ் இருக்கும். நீங்கள் மிஷின்ஸ் லேபில் பார்க்கலாம். 4 டெர்மினல்ஸ் இருக்கும். அந்த எம்எல் வந்து கரண்ட் காயில், அதை ஒரு சர்க்யூட்லையும், சிவி வந்து ப்ரெஷர் காயில், அதை இன்னொரு சர்க்யூட்லையும் இவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணால் என்ன ரீடிங்னா, வாட் மீட்டர் எதை ரீட் பண்ணும்? கரண்ட் பாஸ் த்ரூ த கரண்ட் காயில், வோல்டேஜ் அக்ராஸ் த ப்ரெஷர் காயில், அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் தம், காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். இதை தான் வந்து அதை வாட் மீட்டர் வந்து ரீட் பண்ணும். ஸோ இதை வந்து வெவ்வேறு சர்க்யூட்டில் கொடுத்ததுனால டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இங்கே என்ன வோல்டேஜ் வருதோ, ப்ரெஷர் காயில் என்ன வோல்டேஜ் வருதோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்புறம் கரண்ட் காயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கரண்ட் காயில் இந்த சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கால்குலேட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் போதும். இந்த லாஸ்ட்டு அந்த 2-3 வீடியோஸ் வந்து பாருங்கள். மெஷர்மெண்ட் ஆஃப் பவர், அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, அதுக்கப்புறம் இந்த சால்வ்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 7 கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதுவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே உங்களுக்கு வந்து மோர் தென் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோஸ்லாம் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வியூஸ் வர்றதே இல்லை. அதாவது என்னென்னா நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. நான் அசைன்மெண்ட் மட்டும் காப்பி பண்ணுறீங்க. நீங்கள் வந்து யூ வில் கெட் த சேம் திங். இது வந்து நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டை தான் உங்களுக்கு தான் பாதிக்கும். ஸோ வாட்ச் த வீடியோ ரெகுலர்லி. இந்த ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வந்து கொஷின்ஸ் ரெடி பண்ணுறேன். இந்த 3 வீடியோஸையும் பார்த்துட்டா அந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கலாம். ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஜஸ்ட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப டீப்பாலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டால் உங்களுக்கு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகேயா? ஓகே, இந்த 3 வீடியோஸை பாருங்கள். டவுட் கண்டிப்பாக இருக்கும்.
இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள். டவுட் வந்து உடனே கிளியர் பண்ணிடுங்க. இந்த அசைன்மெண்ட் வந்து நான் என்னைக்குள்ளே சப்மிட் பண்ணுன்றத கூகுள் கிளாஸில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.